என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு ஒரு விஷயத்தை சொல்ல வந்திருக்கின்றேன். நீ கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்பதை உன் மனதில் பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்பதுதான் உண்மை. இந்த அப்பன் உன்னிடத்தில் என்ன சொல்ல நினைக்கின்றேனோ அந்த விஷயத்தை எப்போதுமே நீ சரியாக என்னவென்று உணர்ந்திட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாவற்றையுமே நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவருக்கு நிச்சயமாக தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக அந்த எண்ணத்தை உடனடியாக மாற்ற வேண்டும். அந்த எண்ணம் யாருக்கு வந்திருக்கின்றது? நீ இது தெரிந்தால் இருக்க அந்த உறவு உன்னை விட்டு வெகு தூரம் சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நீ உணர வேண்டும். என் பிள்ளையே, மனதால் இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்தது எத்தனை பெரிய மகிழ்ச்சி என்று தோன்றினாலுமே என் பிள்ளை ஒரு சில அவசர முடிவுகள் சற்றென்று ஒருவரை எதையும் செய்ய துணிய வைத்துவிடும். எந்த எல்லைக்கும் அவர்களை கொண்டு வந்து சேர்த்துவிடும். இதன் முடிவானது அவர்களுக்கு எப்படிப்பட்ட நிலையிலும் கொடுத்துவிடும். அதனால் சுற்றி நடப்பதையெல்லாம் என்னவென்று எதுவென்று யோசித்து மனம் கலங்கி நிற்பதை விட உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்து நடத்துகின்ற அத்தனை விஷயங்களை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த அப்பன் கருப்பன் என்று இந்த விஷயத்தை கண்டதுமே என் மனது பதைக்கத்தான் செய்தது. உடனடியாக என் பிள்ளையிடம் சொல்லிவிட வேண்டும். என் பிள்ளை நிச்சயமாக இதிலிருந்து அவர்களை மீட்டெடுத்து விடுவாய். அந்த பொறுப்பு உனக்கு தான் இருக்கின்றது என்பதையும் பொறுமையும் உனக்கு தான் இருக்கின்றது. எதனால் இந்த அப்பன் கருப்பன் இத்தனையும் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டி ஓடோடி வந்திருக்கின்றேன். கருப்பா, எந்த உயிராக இருந்தாலுமே அவர்களை நீ நினைத்தால் காப்பாற்ற முடியும். எதனால் இதையெல்லாம் என்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கிறாய் என்று நீ கேட்கலாம். நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு. ஏனென்றால் எல்லா விஷயங்களும் ஒரு காரியம் உண்டு. என் பிள்ளை நீ நின்று நடத்தினால் அவர்களுக்கு மனதில் உன் மீது நல்ல ஒரு எண்ணம் வரும். அதே நேரம் அவர்களை பற்றி புரிதலும் உனக்கு வரும். எல்லாவற்றையுமே நாம் சர்வ நிச்சயமாக நினைத்துவிடக் கூடாதல்லவா என்பதை புரிந்து கொண்டாலே போதும். நல்லபடியாக தானே பேசுகிறார்கள் என்பதற்காக அவர்களின் மனதில் இருக்கின்ற விஷயங்கள் நாம் அறிந்து கொள்ளாமல் இருக்கக்கூடாது. நான் சொல்வது என்ன தெரியுமா? மற்றவரின் வாழ்க்கைக்குள் தலையிடாதே. மற்றவர்கள் விஷயங்கள் என்னவென்று நோண்டி நோண்டி கேள்வி கேட்காதே. உன் ரகசியம் மற்றவரிடம் சொல்லாதே என்று. அந்த நேரம் உன் வீட்டில் இருப்பவர்கள், உன் குடும்பத்தில் இருக்கின்றவர்கள், இவர்கள் உனக்கு உறவானவர்கள். அவர்களுக்கு நீ உனக்கு அவர்கள் என்ன வேண்டுமோ இருக்க நேரம் எதை நாம் பகிர்ந்து கொண்டு இன்ப துன்பங்களில் பங்கெடுத்து கொண்டிருப்பது தானே உண்மையான உறவு. அவர்களுக்கு எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் கைவிடாமல் நல்லபடியாக தான் இந்த வாழ்க்கை வாழ்ந்து முடிக்க வேண்டும் என்பதுதான் எண்ணமாக இருக்கின்றது. அவர்களுக்கு பிரச்சனை என்று ஒன்று வரும்போது அந்த இடத்தில் நின்று அவர்களுக்கு கை கொடுத்து உதவி செய்வது என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, மரணம் என்ற ஒன்று தானாக வர வேண்டும். நாம அதனை நமக்கு கொண்டு வரக்கூடாதல்லவா? அப்படி கொண்டு வர சேர்க்கும் நேரத்தில் நீ இத்தனை காலமும் வாழ்ந்து வாழ்க்கைக்கு அர்த்தமில்லாமல் போய்விடும். உன்னுடைய வாழ்க்கைக்கு எந்த ஒரு பலனும் இல்லை. உனக்கும் எந்த ஒரு உண்மைகளும் இல்லை. நீ வாழ்ந்ததெல்லாம் உனக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய துன்பங்களை கொடுப்பதற்கானது. உன்னை சுற்றிலும் இந்த அப்பன் கருப்பன் உன்னை தொடர்கின்ற இந்த காலகட்டம் உனக்கு எப்போதுமே மிகப்பெரிய அதிசயங்களை கொடுக்கும் என்பதையும் புரிந்து கொள். இதையெல்லாம் நீ எப்படி கடந்து வர வேண்டும் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எதுவென்றாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் இருக்கும் நேரம் என் பிள்ளையே உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லிவிட வேண்டிய காலம் அல்லவா? என் தங்க பிள்ளையே, என்னாலுமே உனக்காக உன் அப்பன் கருப்பன் நான் வருகின்றேன்.
நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்து சொல்கின்றேன் என்பதை புரிந்து கொண்டாலே போதும். நீ என் வார்த்தைகளை எந்தெந்த அளவிற்கு மதித்து நடக்கிறாய் என்பதை நீ செய்கின்ற செயலில் இருந்தே நான் கண்டுகொள்கின்றேன். என் பிள்ளையே, இந்த கருப்பண்ண சாமியின் வார்த்தைகள் ஒருபோதும் மீறியது கிடையாது. என் பிள்ளையே, இந்த கருப்பனின் வார்த்தையில் இருந்து ஒருபோதும் நான் வாழ்க்கையை தவறான பாதையில் அழைத்து சென்றது கிடையாது. அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதித்து அப்பன் சொல்கின்ற விஷயங்களில் இருக்கின்ற உண்மைகளை புரிந்து எப்போதும் சரியாக நான் நடந்து கொள்கிறேன் என்பதை நான் அறிவேன் அல்லவா? இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் போது இந்த காலம் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களுமே உன்னை சரிபடுத்தி கொண்டிருக்க, உனக்கென்று நான் சொல்லித்தரக்கூடிய மாற்றங்கள் ஒவ்வொன்றுமே இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக வழி நடத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பன் இருக்கும் காலம் மட்டும் இந்த வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு விரும்பியதை நிச்சயமாக கொடுக்கட்டும். அது மட்டுமல்ல, இந்த அப்பன் உன்னை விட்டு விலகினாலும் கூட இந்த வாழ்க்கை நீ தளித்து வாழும்படிதான் நான் உன்னை தயார் செய்து விடத்தான் செய்வேன். என் பிள்ளையே, உனக்கு என்னுடைய அன்பு கிடைத்திருக்கின்றது. உன் வீட்டில் இருக்கின்றவருக்கு என்னுடைய அன்பு கிடைக்கவில்லை. அவர்கள் அதை உணரவும் இல்லை. அப்படியானால் அதை நீ அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எல்லோருமே ஒரு விதமான உணர்வுகள், ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கின்றது. எதையுமே தனித்து நின்று இந்த வாழ்க்கையில் செய்யக்கூடிய நேரம் என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம். என் தங்க பிள்ளையே, எதுவானாலும் கருப்பன் உனக்காக நின்று ஒரு விஷயத்தை எடுத்து சொல்லும் போது அத்தனையிலும் உனக்கு விரும்பியதை நான் நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதை நீ தெரிந்திருக்க வேண்டும். இந்த அப்பன் கருப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக்கி தருவேன் என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். நான் இருக்கும் நேரம் உனக்கு மாற்றத்தின் உச்சங்கள் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதிர்பாராத விஷயங்கள் நீ எப்போதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். நடந்து முடிந்ததெல்லாம் நினைத்து நமக்கு நன்மைகளை தந்திருக்கின்ற நேரம். உனக்கு எல்லா விஷயங்களும் இனிமேல் மிகுந்த மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்க வேண்டும் அல்லவா? எல்லையற்ற சந்தோஷம், எல்லை கடந்த மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக நடக்க வேண்டும். நான் இருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்து சொல்லிவிடுகின்றேன். நான் இருக்கும் காலம் உனக்கு அத்தனையும் நான் சரியாக கொண்டு வந்து சேர்த்திடுவேன். எல்லையற்ற மகிழ்ச்சியை உனக்கு நான் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரம் இனி என்னவாகும், எதுவாகும் என்ற உன்னுடைய கவலைகளை எல்லாம் விடுத்து உன்னோடு நான் இருந்து உன்னை வழி நடத்தும் அத்தனை விஷயங்களையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அதுவே போதும். என் பிள்ளையே, உன் வீட்டில் ஒரு பிள்ளையினுடைய நடவடிக்கைகள் சில நாட்களாகவே சரியில்லை. அவர்கள் போகின்ற போக்கும் அவர்கள் சேர்கின்ற சேர்க்கையும் சரியில்லை. பேசுவதற்கு ஒருவர் இருக்க வேண்டும். அவர்களுடைய மனதை அவர்கள் ஆறுதல் படுத்த வேண்டும். அவர்களின் கண்ணீரை துடைக்க வேண்டும். இதையெல்லாம் செய்துவிட்டால் போதும், ஒருவரை முழுமையாக நம்பி விடுவார்கள். அவர்கள் யார் என்று என்னவென்று பேசுவதையே கிடையாது, யோசிப்பதே கிடையாது. இன்று இருக்கின்ற பெண் பிள்ளைக்கு என்ன தெரியுமா? ஒரு ஆண் பிள்ளை தன்னுடைய கையில் ஒரு விலை உயர்ந்த கைபேசியை வைத்திருந்தால் போதும், அதுபோல ஒரு விலை உயர்ந்த சக்கர வாகனத்தையும் அல்லது 4 சக்கர வாகனத்தையும் வைத்துக்கொண்டு கொஞ்சம் பந்தாவாக இருந்தாலே போதும், அவர்களின் வலைக்குள் எளிதாக சிக்கி விடுவார்கள். அதுபோலதான் ஆண் குழந்தைகளுக்கும் அந்த பெண் குழந்தை பற்றிய எந்த ஒரு விவரமும் தெரிந்து வைத்திருப்பதில்லை. அவர்களுடைய பேச்சில் மயங்கி அவர்கள் பின்னாலே செல்கிறார்கள். என்னவோ தன் வீட்டில் தன்னை பெற்றவர்கள் கொடுக்காத அன்பு இங்கு கிடைப்பதாக தான் அவர்கள் உணர்கின்றார்கள். எல்லோரும் அவர்கள்
எப்போதும் அவர்களுக்கு ஏற்படுகின்ற உடல்நிலை மனநிலை மாற்றங்கள் அல்லவா. இவர்கள் இந்த நேரத்தில் மட்டும் பக்குவம் அடைந்து சற்று கவனமாக இருந்து கொண்டார்களானால் அதன் பிறகு இந்த வாழ்க்கையில் எப்போதுமே அவர்களுக்கு குற்ற உணர்ச்சி என்ற ஒன்று இருக்கவே இருக்காது. வாழ்க்கை முழுவதும் தான் எத்தனை சிறந்த ஒரு பிள்ளையாக இருக்கிறோம், ஒழுக்கத்தை கடைபிடித்த வாழ்க்கை என்றால் என்னவென்று உணர்ந்து நாம் வாழ்கிறோம் என்பதை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள். எல்லா நேரமும் இது போன்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்குமா என்று கேட்டால் நிச்சயமாக அது நடந்து விடுவதில்லை. உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் சரியாக தான் நடக்கிறதா என்று கேட்டால் அதையும் சற்றென்று நம்மால் ஒத்துக்கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் என்ன நடந்தாலுமே எது நடந்தாலுமே இவை அத்தனையும் சரியான புரிதல் கொண்டு இந்த பிள்ளைகள் வாழ நினைப்பதில்லை. எந்த கஷ்ட நஷ்டங்களும் தெரியாமல் இவர்கள் வாழ்கிறார்கள். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களை பற்றியும் தெரியாமல் இவர்கள் இல்லை, அவர்களுக்கு நடப்பதெல்லாம் சரி என்று எண்ணுகிறார்கள். அதை தவிர இதனால் இவரை யார் என்று பாதிக்கும், அதனால் எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நடக்கும் என்பதை பற்றிய கவனங்கள் எல்லாம் இவர்களுக்கு இல்லை. இத்தோடு முடிந்து கொண்டார்களானால் என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. மேலும் மேலும் இவர்கள் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு சிக்கல் அவர்களுக்கே கொண்டு வந்து சேர்த்து விடுகிறார்கள். வீட்டில் இருக்கின்ற பெற்றோர்களும் சரி, உடன் பிறந்தவர்களும் சரி, இவர்கள் நம்மை போலதான் வெளியில் செல்கின்று வருகிறார்கள் என்று இருப்பார்களே. ஆனால் அவர்கள் செல்கின்ற பாதை தவறானது என்பதை உணர்வதற்கு நிச்சயமாக கால அவகாசம் தேவைப்படுகிறது. கருப்பன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? மற்றவர்கள் சொல்லிதான் உன் வீட்டில் இருக்கின்ற ஒருவர் செய்கின்ற தவறு உனக்கு தெரிகின்றதல்லவா? அவர்களை நீ கவனிக்க, அவர்களை என்ன செய்கிறார்கள் என்பதை நோட்டமிடமில்லை. அப்படிப்பட்டவர்கள் விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள் அல்லவா என்பதுதான் உனக்கு புரியவில்லை. நமக்கு நம்முடைய உறவு எந்த அளவிற்கு முக்கியமானதோ அதே அளவிற்கு அவர்களின் இந்த உலகத்தில் நீண்ட காலம் வாழ வேண்டும் என்பதும் முக்கியமானதல்லவா? இயற்கையாகவே ஒரு மரணம் நேர்ந்தாலே அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் நான் தவிர்ப்போம். அதுவும் செயற்கையாகவே தானாகவே வரவழைக்கிறார்கள் என்றார். நிச்சயமாக அது போன்ற காரியம் போன்ற முட்டாள்தனம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. இன்னும் சில காலம் வாழ்ந்து விட மாட்டோமா? வாழ்க்கை நமக்கு இன்னல்களும் பல கஷ்டங்களையும் பல வாழ்க்கையும் கொடுத்து விடாதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உலகத்தில் கிடைத்த நல்ல வாழ்க்கையும் சந்தோஷமான நிலையும் உறவுகளையும் விட்டு விட்டு ஒருவர் செல்ல நினைக்கிறார் என்றால் அது அவர்களின் முட்டாள்தனமாக அஞ்சி வேறு எதுவும் கிடையாது. இப்பேற்பட்டவர்க்காக நாம் இறக்கப்படுவதில் எந்த ஒரு நியாயமும் இல்லை என்றுதான் என் பிள்ளை நீ தோன்றுகின்றது. என் பிள்ளையே, உனக்காக என்ன நடந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அப்பன் கருப்பன் முன் நின்று உனக்கு சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்திட வேண்டும். இந்த அப்பன் கருப்பன் உனக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் காயங்களை கொடுத்துவிட நினைத்தது கிடையாது. ஆனால் தேடி வருகின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக சொல்லத்தானே வேண்டும். என் பிள்ளையை, உன் வீட்டில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளையும் சற்று என்னவென்று உற்று நோக்கிப்பார். நான் குறிப்பிட்டு இவர்தான் என்று சொல்லிவிட்டால் உன் கவனம் முழுவதும் அவர்கள் மீதுதான் இருக்கும். மற்றவர்களை நீ விட்டு விட்டாய். அதனால் தான் எல்லோரையும் சொல்கிறேன், எல்லோரின் மீதும் கவனம் செலுத்து. அவர்களோடு ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாவது அமர்ந்து பேசு. அவர்களின் மனதில் இருக்கின்ற உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து என்னவென்று கேள். அவசரப்பட்டு விடாமல், சற்றென்று எந்த ஒரு முடிவுக்கும் வந்து விடாமல், எதையுமே ஆறாமற யோசித்துதான் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்று இந்த அப்பன் கருப்பன் எப்போதும் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நான் இருந்து உனக்கு நடத்துவதை எப்போதும் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்க வேண்டும் அல்லவா? உன் அப்பன் கருப்பன் உன் நின்று உனக்கு நடத்துகின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ எப்போதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா?
கலங்காது நின்றால் இந்த அப்பன் கருப்பன் எல்லா நிலையிலும் உனக்கு வேண்டியதையும் விரும்பியதையும் மனமகிழ்ச்சியை நிச்சயமாக நிறைவாகவும் எப்போதும் பெற்றுக்கொள்வேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இனி எதையும் யோசித்து உனக்கு வேண்டியபடியான உண்மைகளை நிச்சயமாக நான் சொல்லிக் கொடுக்கும் காலம். இந்த அப்பன் கருப்பன் நினைத்தது எல்லாமே உனக்கு சரியாகவே நடக்கட்டும். நான் சொன்னது போலவே என் பிள்ளையே மனம் விட்டு பேசு. அவர்களுடைய நடவடிக்கைகளை உற்றுப்பார். எங்கு செல்கிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், எப்படிப்பட்ட பழக்கத்திற்குள் இருக்கிறார்கள் என்று சற்று உற்று நோக்கி பார்த்து கவனித்துப்பார். நிச்சயமாக உன்னால் இவர்கள் இப்போது சிக்கி இருக்கின்ற இந்த மனநிலையிலிருந்து அவர்களை மீட்டு கொண்டு வர முடியும். ஒருவர் மிகுந்த மன கஷ்டத்தில் இருக்கும் போது சரி, தெரிந்தே தவறு செய்யும் போதும் சரி, எல்லாம் சரியாகிவிடும். நான் இருக்கிறேன் என்று ஒரு வார்த்தையை அவர்களுக்கு சொல்லிப்பார். அதுதான் அவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும். அவ்வளவு சுலபமாக யாரும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு விடுவதில்லை. எல்லோருமே வாழத்தான் ஆசை. ஆனால் அந்த வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்றுதான் அவர்களுக்கு புரியவில்லை. என் பிள்ளையே, அந்த வாழ்க்கையை எப்படி புரிந்து கொண்டு நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அவருக்கு புரியவில்லை. இதையெல்லாம் உணர்ந்து இதையெல்லாம் சரியாக தெரிந்து கொண்டு உனக்கு நடக்கும் எல்லா மாற்றங்களுக்காக எப்போதுமே என் பிள்ளை நீ தயாராக இருந்து விட்டால் அதுவே போதும். கருப்பன் முன் நின்று எதையுமே சொல்லித் தரும் வேளையில் என் பிள்ளை நீ எதையுமே மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, எந்த ஒரு விஷயத்தையுமே என் பிள்ளை நீ விட்டு விடாதே. இந்த அப்பன் கருப்பன் உனக்கு எல்லாவற்றையும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்துகிறேன். நீ இருந்த சூழ்நிலைகளை விட்டு இனி உனக்கு கிடைக்க வேண்டிய நல்ல சூழ்நிலைக்கு உன்னை தயார்படுத்தி என்னாலும் நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய வெற்றிக்கு நிச்சயமாக நீ உன்னை தயார்படுத்தி கொண்டால் அதுவே போதும் அல்லவா? அது போதும். நிச்சயமாக உன்னுடைய மனதை நீ தெளிவுபடுத்தி கொண்டிருந்தால் அது போகும். எந்த ஒரு உயிரும் உன் கண் முன்னால் அதுவும் செயற்கையாக செல்ல நீ அனுமதிக்க கூடாது. அவர்களுக்கு எப்போதும் அறிவுரைகளை வழங்கவோ, உன்னிடத்திலிருந்து அவர்களை ஆறுதல் படுத்தவோ, அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து அந்த பிரச்சனையில் இருந்து மீட்டெடுக்கவோ நீ உறுதுணையாக இருக்க வேண்டுமே தவிர அவர்கள் பக்கம் தவறை சொல்லி அவர்களின் மனதை ஒருபோதும் காயப்படுத்திவிடக் கூடாது. கருப்பனின் எண்ணங்களும் செயல்களும் உனக்கு நிச்சயமாக புரியும் என்று நம்புகின்றேன். நல்ல மனநிலையோடு என் பிள்ளை எப்போதும் நல்ல எண்ணம் கொண்டு உன்னை சுற்றி வருகின்ற மனிதர்களுக்கு நீ செய்யக்கூடிய உதவி உன்னை எப்போதும் நல்வழிப்படுத்தட்டும் என்பதை புரிந்து கொள். நீ எக்காரணம் கொண்டும் இல்லாமல் ஒரு நாளும் எதையும் யோசித்து வருந்த கூடாது. உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ எப்போதும் நினைத்து வேதனைப்படக்கூடாது. எதையோ தேடி இந்த வாழ்க்கையில் அலைந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இங்கு சில மனிதர்கள் தான் வாழ்க்கையில் தவறான பாதையில் எப்படி செல்வது என்பதை தேடி வாழ்க்கையை தொலைக்க முடிவு செய்து விட்டார்கள். இதையெல்லாம் என் பிள்ளை இனியாவது எப்போதும் கவனமாக கொண்டு உன்னை வருகின்ற இந்த சூழ்நிலைக்கு தகுந்தார் போல உன்னை மாற்றிக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டே இரு. உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு எல்லாமே மகிழ்ச்சியாக நடக்கும். உன்னோடு நான் இருக்கும் வரை அத்தனையும் நிச்சயமாக உனக்கு சந்தோஷம் பிறக்கும். என்னவென்று எதுவென்று மகிழ்ச்சி உன்னை தேடி வரும். கருப்பன் என்ன சொல்ல நினைக்கின்றேனோ அதை அத்தனையுமே உனக்கு நிலையான நம்பிக்கை பிறக்கும் என்பதை புரிந்து கொள். இந்த நொடி முதல் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திட்ட அத்தனை அதிசயங்களும் நிச்சயமாக உன்னை நிச்சயமாக அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வைக்கும் என்பதை மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, அடுத்த கட்டத்தை நோக்கிய மாற்றத்தை உனக்கு கொடுக்க வைக்கும் என்பதை மறந்து விடாதே. இந்த நேரம், இந்த வெற்றி இந்த அப்பன் கருப்பன் சொல்வது போல உன் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும். வாழ்க்கையின் விளிம்பில் நிற்கின்ற ஒருவரை காப்பாற்றிய பெருமை உனக்கு கிடைக்க வேண்டும் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன். என் குழந்தையே, ஒரு சிறு பிரச்சனை வந்தாலே இன்று இருக்கின்ற பிள்ளையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் என் பிள்ளையே எவ்வளவோ கஷ்டங்களை கடந்துதான்
இந்த நிலைக்கு தான் வந்து கொண்டிருக்கின்றோம் என்று அவர்களுக்கு புரியவில்லை. ஆனால் ஒரு சிறிய விஷயத்திற்காக ஒட்டுமொத்தமாக இத்தனை காலமும் இவர்களுக்காக இந்த குடும்பம் பட்ட கஷ்டத்தை எல்லாம் ஒன்றுமில்லாததாக ஆக்க முயற்சி செய்கின்றார்கள். கவனம் வேண்டும். இவர்கள் செய்கின்ற பாதையில் நிச்சயமாக உன் தடத்தை நீயும் பதிக்கத்தான் வேண்டும். வேறு வழி இல்லை. பிள்ளைகளை உற்று நோக்கி கவனித்தால்தான் அவர்கள் செய்யக்கூடிய தவறுகளில் இருந்து அவர்களை நம்மால் காப்பாற்ற முடியும். நாம் செய்கின்ற தவறுகளில் இருந்து அவர்களை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும். இதையெல்லாம் நீ எந்த நாளிலும் கவனமாக தெரிந்து கொண்டு வைத்திருக்க வேண்டும். இந்த நேரம் இந்த அப்பன் கருப்பன் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தங்கள் உனக்கு இப்போது வேண்டுமானால் புரியாமல் போகலாம். ஆனால் நாளை நிச்சயமாக உனக்கு தெரிய வரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்க வேண்டி உனக்கு நன்மைகள் பிறக்க வேண்டி என்னாலும் இந்த அப்பன் கருப்பன் நான் வருகிறேன் என்பது உன் எண்ணமாக இருக்கட்டும். அப்பனின் அன்பு என்றும் உன்னை மகிழ்ச்சிப்படுத்தட்டும். கருப்பன் இருக்கும் போது என் பிள்ளைக்கு எந்த ஒரு கலக்கமும் இனி ஒரு நாளும் தேவையில்லை. என் தங்க பிள்ளையே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என்றென்றும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.